கிருஷ்ணர் அவருடைய சிறுவயதில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது ஒரு பழக்காரர் வெளியிலிருந்து கூப்பிட்டார். சுத்தமான பழங்கள் யார் வாங்க போறீங்க? அந்த வண்டியில் இருந்த பழங்கள் எல்லாம் பசுமையாக இழகினதாய் காட்சியளித்தது. அவற்றை பார்த்த கிருஷ்ணருக்கு உடனே அதை வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. உடனே வீட்டிற்குள் ஓடி சென்று தனது சிறிய கைகளில் எளிய தானியங்களை எடுத்து வந்தார். அந்த நாட்களில் பணம் இல்லை, பரிமாற்றம் மூலமாகவே எல்லாம் வாங்குவார்கள். கிருஷ்ணர் தன் பெற்றோர் எப்போதும் செய்வதை போல தானும் அந்த பழக்காரருக்கு தானியத்தை வழங்கினார். அந்த பழக்காரர் அந்த பிள்ளையின் நேர்மையும் பக்தியையும் பார்த்து மகிழ்ந்தார். அந்த சிறு கைகளில் அன்புடன் பழங்களை நிரப்பினார். அவர் திரும்பி வண்டியை நோக்கி சென்ற போது அதிசயம் நடந்தது. அந்த பழங்களின் இடத்தில் திடீரென்று அணிகலன்கள், வைரங்கள், முத்துக்கள். அந்த காட்சி பார்த்த உடனேயே அவர் புரிந்து கொண்டார், இது எந்த ஒரு வாணிகத்தினாலும் இல்லை, இது இறைவனின் பரிசு. அவன் பக்தியையும் நேர்மையையும் கண்டு கிருஷ்ணரே தெய்வீக ஆசீர்வாதம் வழங்கியிருந்தார். உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கிருஷ்ணர் அவருடைய சிறுவயதில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது ஒரு பழக்காரர் வெளியிலிருந்து கூப்பிட்டார். சுத்தமான பழங்கள் யார் வாங்க போறீங்க? அந்த வண்டியில் இருந்த பழங்கள் எல்லாம் பசுமையாக இழகினதாய் காட்சியளித்தது. அவற்றை பார்த்த கிருஷ்ணருக்கு உடனே அதை வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. உடனே வீட்டிற்குள் ஓடி சென்று தனது சிறிய கைகளில் எளிய தானியங்களை எடுத்து வந்தார். அந்த நாட்களில் பணம் இல்லை, பரிமாற்றம் மூலமாகவே எல்லாம் வாங்குவார்கள். கிருஷ்ணர் தன் பெற்றோர் எப்போதும் செய்வதை போல தானும் அந்த பழக்காரருக்கு தானியத்தை வழங்கினார். அந்த பழக்காரர் அந்த பிள்ளையின் நேர்மையும் பக்தியையும் பார்த்து மகிழ்ந்தார். அந்த சிறு கைகளில் அன்புடன் பழங்களை நிரப்பினார். அவர் திரும்பி வண்டியை நோக்கி சென்ற போது அதிசயம் நடந்தது. அந்த பழங்களின் இடத்தில் திடீரென்று அணிகலன்கள், வைரங்கள், முத்துக்கள். அந்த காட்சி பார்த்த உடனேயே அவர் புரிந்து கொண்டார், இது எந்த ஒரு வாணிகத்தினாலும் இல்லை, இது இறைவனின் பரிசு. அவன் பக்தியையும் நேர்மையையும் கண்டு கிருஷ்ணரே தெய்வீக ஆசீர்வாதம் வழங்கியிருந்தார். உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.